பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் யாவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறான். உயிர்மை தமிழன், உயிர்மை தமிழன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார், எப்படி மடக்கி கேட்டாலும் பதில் சொல்லுவார். அந்த வல்லமை கடவுள் கொடுத்துக்கிறார். இந்த தம்பி மணிகண்டன் ஒவ்வொருத்தையா போன் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள வெளியில ஒரு பொம்பளைகிட்ட பேசி என்ன பேசுறேன், அதுக்கு நான் பதில் கொடுத்துக்கிறேன். இப்ப அடுத்தது ஒரு ஜபம் பண்ற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அடே, செபிக்கிற ஆள்கிட்ட பேசாரா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ போன் போட்டு கூப்பிடுறதெல்லாம் பாவம். எல்கேஜி யூகேஜி லெவல் கூட கிடையாது. அவங்க சும்மா ஏதோ அப்பா இல்லை அம்மா இல்லை, அப்பா செத்து அம்மா செத்து விடாரு, நான் கவலையில் இருந்தேன், எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்ட்டு உள்ள ஞான் சாத்திட்டு உட்காந்துருப்பான். அவன் வேற எங்கேயும் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது, தொழில் தெரியாது. எனக்கோ செபம் பண்றேன்னு உட்காந்துருப்பான். மைக்ல செல்போன் வச்சுட்டு, லேண்ட் போன் வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட போய் ஏன்டா கேட்குற? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்கேஜி யூகேஜில போய் பிஹெச்டி சப்ஜெக்ட்லாம் கேட்காத. ஏன்ட கேளு, நீ என்கிட்ட கேட்கல, நானே பேர் சொல்றேன். இயேசு கடவுள் அல்ல, போராளிங்கிற. அதுக்கு ஒரு வசந்த குணம் போட்டு அமுக்கிற. டேய், அவர் மணிகண்டா காதை திறந்து வச்சு கேள்டா. மனுகுலத்தை வானமும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் பாவம் செய்தபடினால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால் மொத்த உலகமும் பாவத்துக்குள்ள போச்சு. ஆகவே அவரே இரண்டாம் ஆதாமாக, பரிசுத்த ஆதாமாக, மனிதராக, அவர் மனிதருக்கு மனிதர், தெய்வத்துக்கு தெய்வம். ஆகவே ஒரு அர்த்தம் தம்மை மனுஷகுமாரன் என்கிறார். ஆனால் கடவுள்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல தேவனிடத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை சொன்ன உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொலை செய்ய தேடுறீர்கள். இந்த வசனமும் யோவான்ல தான் இருக்குது. புரியுதா? இப்ப நான் இன்னொன்று சொல்ல போறேன் பாரு. தன்னை ஆண்டவர்னு சொன்ன அதே வசனம் யோவான்ல இருக்கு, வாசிக்க கேட்போம். யோவான் 13:14 வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடன் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுவீர்கள். ஆகவே கிறிஸ்துவன் அதிகமாக உச்சரிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் என்னை போதகரும் ஆண்டவரும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது சரி. என ஆண்டவர் சர்வ லோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், வானத்தையும் பூமியையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், ஆட்சி செய்கிறவர், வானத்தையும் பூமியையும் ஆட்கொண்டவர், ஆண்டவர், போதகர். உலகத்துக்கு வந்த முதல் போதகர் அவர் தான். ஆண்டவரும் போதகருமாகிய நான். நீங்கள் என்னை ஆண்டவரும் போதரும் என்று சொல்கிறீர்கள். ஆண்டவரும் போதரும் என்று நீங்கள் சொல்வது சரியேன்னு சொல்றார். அப்ப அவர் ஆண்டவர், மனிதனிலிருந்து மேம்பட்டவர், மனிதனிலிருந்து மேன்மையானவர், மனிதர்களை ஆண்டு கொள்ளுகிறவர், மனிதர்களை ஆண்டு கொள்ளுகிறவர், மனிதர்களை ஆட்கொள்கிறவர். ஆகவே மனிதர்களை படைத்தவர், சர்வலோகத்தை படைத்து ஆண்டு கொள்கிறார். ஆகவே அவருக்கு ஆண்டவர் பேர். அப்ப போதகரும் ஆண்டவரும் ஆகிய நீங்கள் சொல்வது சரியே, போதகரும் ஆண்டவரும் என்று நீங்கள் சொல்வது சரியே. அந்த போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் காலை கழுவின உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை கழுவுங்கள். நான் எப்பொழுதுமே ஒரு வசனத்துக்கு ஒரு பதில் தர மாட்டேன். அதே வசனத்துக்கு அதே யோவான்ல தன்னை தேவன் என்று அவர் சொல்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முட்டாள்தனமான கேள்வி கேட்கிற, கிறுக்குத்தனமான கேள்வி, பதில் சொல்ற மூடிட்டு
பண்ணிட்டு இருக்க, திரும்ப அந்த கேள்வி கேட்ட அப்புறம் அவ்வளவுதான். டேய், நீ கேள்வி எழுப்பும் போதே என்னத்துக்காக கேள்வி எழுப்புற? தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி எழுப்புறியா, அல்லது மற்றவனை கிறுக்கனாக்கலான்னு கேள்வி எழுப்புறியா, அல்ல உனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு எழுப்புறியா, இல்ல மற்றவனை கேவலப்படுத்தி முட்டாளாக்கும்னு கேள்வி எழுப்புறியான்னு நீ கேள்வி எழுப்பும் போதே எங்களுக்கு தெரியும்டா. புரியுதா? அடுத்த வருஷம் வாசிக்க. அதே யோவான், நீ எந்த யோவான்ல சொல்ற அதே யோவான்ல நான் 2 வசனம் காமிக்கிறேன். 1-2 20 யோவான் 20ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்க கேட்போம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்து வந்து தம்முடைய சீடர்களுக்கு காட்சி அளித்தார். சாட்சியாக உயிர்த்தெழுந்து வந்து 40 நாள் எங்கும் உலாவி பூமியில் சுற்றித் திரிந்து தம்மை விசுவாசித்தவர்களுக்கு, தம்மை பின்பற்றினவர்களுக்கு, தம்முடைய சொற்பொழிவை கேட்டு நம்பினவர்களுக்கு, தம்மை நேசித்தவர்களுக்கு, தமக்கு சீசராக இருந்தவர்களுக்கு தன்னை கடவுள் என்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்றும் நிரூபித்து காண்பித்தார். அவ்விதமாக ஒரு முறை சீடர்கள் மத்தியிலே தேவன் இறங்கி காட்சி அளிக்கும் பொழுது சாவை வென்று மரணத்தை அழித்து ஒழித்து மரித்து உயிர்த்து வெளியே வந்து தன்னை ஆண்டவரும் தேவனுமாக காட்சி அளித்தார். அந்த சமயத்தில் தோமா அங்கே இல்லை, அவன் இங்கே போய் ஒழிஞ்சிட்டான். மற்ற சீடர்களாம் நாங்கள் தேவனை கண்டோம் என்றார்கள், தேவனை கண்டோம் என்றார்கள். அவன் நம்பல. நான் நேருக்கு நேராகவே அவரை கண்டு நான் என் கையை நீட்டி அவர் தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்ட்டான். அவனுக்காகவே 2வது ஒரு முறை அவனும் இருக்கும் போது, இயேசுவின் சீடர்களும் மற்ற சீடர்களும் அவனும் இருக்கும் பொழுதே மறுபடியும் 2வது முறையாக ஆண்டவரும் தேவனும் என்கிற மனுஷனாய் வெளிப்பட்ட, மாமிசத்தில் மனுஷனாய் வெளிப்பட்ட தேவன் அங்கே 2வது முறை காட்சி அளிக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசி கேட்டோம், மறுபடியும் வாசி கேட்போம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே. அதான் நான் சொந்தமா ஒரு பாட்டு எழுதும் நானே பாடிக்கிறேன், பாடி காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல தோமா 2வது முறை இயேசு அந்த பூட்டப்பட்ட காட்சி கொடுக்கும் பொழுது நம்பாமல் இருந்த அவிசுவாசியா இருந்த தோமாவும் அங்கே இருந்தார். அவர்கள் நடுவில் தேவன் தோன்றினார். உயிர்த்தெழுந்த தேவாதி தேவன் தோன்றினார், பேசினார், தம்மை காட்டினார், காட்சி அளித்தார். என்ன சொன்னார்? தோமாவே, நம்பிக்கை இல்லாத தோமாவே, அவிசுவாசியான தோமாவே, இங்க வா, நான் தான் என்று நீ அறியும்படிக்கு உன் கையை நீட்டி என் விழாவிலே போட்டு என்னை தொட்டுப்பார் என்று சொன்னவுடன் எப்ப கையை நீட்டி தொட்டானோ அவசரம், என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அந்த இடத்துல நான் தேவன் இல்லை மனுஷன் என்று அவர் சொல்லலை. இவன் ஆண்டவரும் என் தேவனும் என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார், ஒத்துக்கொண்டார். நான் தான் கடவுள் என்று பிளாத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் தான் ராஜா என்று சொல்லிட்டார். அவர் தேவன். நீ என்ன சொல்ல? கரக்கொண்டவன். அவர் போராளி கிடையாது. அவர் எங்கடா போராடினாரு? என்னமோ நீ ஒரு முட்டாள்தனமான சொல்லிட்டு இருக்கிற. அவர் ரோமனுக்கு விரோதமா போராடல, யூதனுக்கு விரோதமா போராட, யாருக்கு விரோதமா அவர் போராடல. அவர் போராளி அல்ல. ஆதியில தேவன், சங்கீதம் 2:6-7-8 தேவன் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவ ராஜாவை அபிஷேகம் பண்ணார். இந்த பூமியிலேயே அவர் ராஜாதி ராஜா. புரியுதா? இயேசு கிறிஸ்து பூமியில வந்து என்ன பிரசவம் பண்ணாரு? யாருக்காகவும் போராடல, அவர் போராளி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அப்பதான் பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார்.
தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த தேசாதிபதினா யார் தெரியுமா? ஆங்கிலத்தில் கவர்னர் அல்லது ஜனாதிபதி. தேசாதிபதி அதான் சரியான பொருத்தமான வார்த்தை. ஜனாதிபதி, அவர் தேசாதிபதி. தேசாதிபதி கவர்னருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இவர் மேல கொடுத்த குற்றச்சாட்டு என்ன? இவர் தன்னை ராஜா என்று சொன்னார். போராளினா என்ன, ராஜானா என்ன தெரியுமா? போராளின்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? போராளின்னு என்னன்னு தெரியாதப்பெல்லாம் போராளி என்ற வார்த்தை உச்சரிச்சா அப்படிதாங்க. இயேசு போராளி அல்ல, அவர் ராஜா. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்பான். அப்ப இயேசு திரும்ப சொல்வார், நீ யார் இப்படி கேட்கிறியா இல்ல இன்னொருத்தன் சொன்னதை வச்சு என்ன கேட்கிறியா பாரு. அப்ப தேசாதிபதி சொல்லுவான், நான் யூதனா? உம்முடைய பிரதான ஆசாரியரும் உம்முடைய ஜனங்களும் தானே உன்னை இடத்தில் ஒப்படைத்தார்கள், நீ ராஜாவா என்று கேட்பான். அதற்கு இயேசு சொல்றார், நீ சொல்கிறபடி நான் ராஜா தானாரு. மணிக்குண்டா மணி கண்டா தெரிஞ்சுக்கடா. அவருக்கு ராஜாவுக்கு ராஜா, கர்த்தாவுக்கு கர்த்தர், தேவனுக்கு தேவன், தேவாதி தேவன், ஆண்டவர், சர்வவல்லமுள்ள தேவன், ஆளினால் அழகு ராஜா இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா ஃபீல்டும் ஒத்துருவார். மனுஷனாக இருப்பார், தேவனாக இருப்பார், ஆண்டவராக இருப்பார், ராஜாவாக இருப்பார், கர்த்தராக இருப்பார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். மண்டல களிமண் நடக்குது. எந்த இடத்துல தன்னை போராளின்னு சொன்னாரா? அவர் போராளி கிடையாது. அதுக்காக கொள்ள இயேசு கிறிஸ்து மரிக்க வந்தார். அவர் ஏன் மரிக்க வந்தார் அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.